அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் மகர ராசினியர்களுக்கு மிதுன ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது அதிகசாரமாக கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சூரியனும், சுக்கிரன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசி செவ்வாயும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகை சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தரக்கூடியவர். அதாவது பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது எதற்கு என்று பார்க்கும்போது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64 அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோக அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன் பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் மற்றும் பொருள் யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் ஆகும். அசுரகுரு சுக்கிரன் ஆவார். இவர் இகலோக ஆசையை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையும் ரசனையும் அளிப்பவர். ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிரனின் தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறை காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளி என்று பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற் பொழுதை குறிப்பவரும் இவர்தான். வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தருகிறார். அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்திற்கு காரகன் சுக்கிரன். கலத்திர காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்கு உரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களை, சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன். வாகன வசதிகளை அளிப்பவர். இவர் மிக உயர்ந்த வாகனமா, நடுத்தரமான வாகனமா, கடைசி நிலை வாகனமா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான். ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர். இவர் கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலை உலகில் சிறப்பா நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான். ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து ஆற்றலையும் வழங்குவார். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர். ஆகியால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசா காலம்
காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். அதே நேரத்தில் நீச்சம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் தான் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தன விரயம், கௌரவ குறை, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும். சில கிரகங்கள் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களை செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும். கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடிகள், சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதேபோல் சுக்கிரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பர கார்கள், சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். சுகங்களை தரக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரன் என்று இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர். கலையம்சம் உள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார். அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம், வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஊட்டுவார். இசையால், இசையுணர்வால் இன்பம் தருவார். கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடிய சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. இதன் காரணமாக மகர ராசினியர்களான உங்களுக்கு தொழில் வளர்ச்சி தொல்லை ஏற்படுங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகும். எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது. திடீர் மாற்றங்கள் உங்களுடைய மனக்குழப்பத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. பாக பிரிவினைகள் திருப்தி தராது. பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரிடுங்க. எனவே உத்தியோகத்திலிருந்து விலகி கொள்ளலாமா அல்லது இங்கே நீடிக்கலாமா என்று சிந்திக்க வைக்கும் நேரமாக இத்தருணம் அமைய இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல மகர ராசினியர்களான உங்களுக்கு சுக்கிரன் வழிபாடு தடைகளை அகற்றுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசி 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் உச்சம் பெறும் உங்களுடைய ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். 7 சனி நடந்தாலும் கூட குருவினுடைய பார்வையால் நல்ல மாற்றங்கள் இல்லம் தேடி வர இருக்குதுங்க. முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க குரு பகவானை வழிபடுவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூட இருக்குதுங்க. கடமையை செவ்வனை செய்து வெற்றி பெறுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவி தானாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இடம், பூமி வாங்கும் யோகம் உண்டு. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைய இருக்காங்க. தொழிலில் சிறப்பாக நடைபெற இருக்கு. என்ன இருந்தால் 7 சனி நடைபெறுவதால் திடீர் செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களான உங்களுக்கு இக்காலகட்டம் முழுவதுமே தனஸ்தான சனி பகவான் வக்ரம் பெற்றே சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தனஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் உண்டு. குடும்ப பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாங்க. கட்டிய வீடு பாதையில் நிற்கிறது என்று கவலைப்படுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. பண தேவை அதிகரிக்குங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள்லாம் மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் கலந்த நிலை உருவாக இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பதற்றம் வேண்டாங்க. கலைஞர்களுக்கு அதிக முயற்சி தேவை. மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்குங்க. பெண்களுக்கு குடும்ப சுமை கூட இருக்கு. பயணங்களால் விரயம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது நரசிம்மர் வழிபாடு நன்மையை வழங்கும் வழிபாடாக அமைகிறது.